ஏன் மாமா, தினமும் சமைச்சா பாராட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன? எப்ப மீனா, நம்ம வீட்டில் 10 பேர் இருக்கோம். உங்களால 10 பேருக்கு ஒரு ஆளா சமைக்க முடியுமா சொல்லு? அதுலயும் ஒரு வேலைக்கு கிடையாது, 3 வேலைக்கு. இந்த பிள்ளை 3 வேலைக்கு மொத்தமா 30 பேத்துக்குள்ள தனியாண்டி சமைச்சிருக்க. உன்னால முடியுமா? எப்ப ராஜு, உன்னாலதான் முடியுமா? என்னால முடியும் மாமா. உமா ஏதாவது சொல்லணும்னு இருக்கா? சொல்லாதப்பா. நிஜமாவே சமைப்பேன் மாமா. சரி, நீ சமைப்புண்டு வாயால தானே சொல்ற. ஆனா அந்த பிள்ளை சமைச்சு காமிச்சு பிடிச்ச, அதை பாராட்டாம என்ன செய்யுது? விடுங்க மச்சான், அதான் பாராட்டியாச்சுல்ல, சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். சாப்பிடுங்க. ஒரு பேசிக்கிறீங்கல்ல. இலை, இந்த பிள்ளை காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருதுடா. எந்திரிச்சு அம்பிட்டு வேலையும் மடமடன்னு செஞ்சு விடுதே. அதுலயும் ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் இல்லை, விதவிதமா சமைச்சு கொடுத்து தானே இருக்கு, சாப்பிட்டு தானே இருக்க. சரிங்க மாமா, நீங்க பாராட்டி முடிச்சிட்டு சாப்பிடுங்க. பாருப்பா மீனா, யாராவது நம்மளை விட நல்லா சமைச்சாலோ, நம்மளை விட நல்லா வேலை பார்த்தாலோ பொறாமப்படக்கூடாது. பொறாமையா? எனக்கா? இது பாருங்க, என் மருமக பொறாமப்படுவாளா? பொறாமப்படுற ஆளு அவ இல்ல. இது வரைக்கும் நம்ம வீட்ல யாருக்கும் போட்டி பொறாமலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படித்தானே எல்லாரும் இருக்கும். ஏப்பா மீனா, ஒத்த சொல்றது நெசமா? பொறாமப்படுறதுன்னா எத்தனையோ விஷயத்தை பார்த்து பொறாமப்படலாம் மாமா. சின்ன புள்ளத்தனமா வீட்டு வேலை செய்யறதெல்லாம் பார்த்தா மாமா பொறாமப்படுவாங்க. போங்க மாமா. அது சரி. அப்பா. ஐயோ மாமா, தண்ணி குடிங்க. இரு தண்ணி குடிங்கப்பா. தண்ணி குடி. மாமா இப்போ ஓகேவா மாமா? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நீ சாப்பிடு. மாமா, ரசம் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? கொடுப்பா. இந்தாங்க. இரு நான் எடுத்துக்கிறேன். இருமா, நான் எடுத்து இருங்க.